الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الأطهرين وأطهاره الأحيرين صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் சர்வலோக ரட்சகன், நம்மை எல்லாம் படைத்து ஆளுகின்றவன் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் சத்தியத்தின் தூதர் தன்மார்க்க போதகர் நமது உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரின் கிளையார்கள் தோழர்களான சஹாபுகள் கியாமம் பரியந்தம் அன்னாரை பின்பற்றுகின்ற நல்லவர்கள் வல்லவர்கள் உத்தமர்கள் அனைவர்கள் மீதிலும் வல்லவர் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் சொரிந்து அருள்வானாக, ஆமீன் என்று கூறியதன் பின்னால் புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் மகத்தான அழைப்பை ஏற்று அவனது மாளிகையில் இஅ்திகாஃப் நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களை, அன்பு நிறைந்த இஸ்லாமிய சிநேகிதர்களை, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவனை பயந்து தக்வா செய்து நடந்து கொள்ளுமாறும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடக்குமாறும் முதலாக என்னையும் எனது குடும்பத்தார்களையும் அப்பால் உங்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் புரிகின்றேன். இத்தகுல்லாஹ் அஸீம் அஸ்ஸ வஜல்ல வஅத்தியூன். கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்த அந்த ரப்புல் ஆலமீனை பயந்து நடந்து கொள்ளுமாறு மீண்டும் ஒருமுறை வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பல தியாகங்களை செய்துவிட்டு பலவிதமான அமல்களை செய்துவிட்டு பலவிதமான நன்மைகளை அடைந்தவர்களாக உடலும் உள்ளமும் தூய்மை மிக்கவர்களாக முகங்களில் வெளிச்சங்களை ஏற்படுத்தியவர்களாக ஷவ்வால் மாதத்தின் 6வது நோன்பை வாயில் நோட்டவர்களாக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே வெளிச்சங்களோடு அதே தியாகங்களோடு மௌத்து வரைக்கும் என்னென்ன அமல்களை
கழிந்து போன ரமலானில் செய்தோமோ அனைத்து அமல்களையும் இஹ்லாஸோடு இஸ்திக்லாஸோடு செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லோருக்கும் அருள் புரிவதோடு முகத்திலே இருக்கின்ற வெளிச்சங்களோடு மரணிப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நிறைந்த சிநேகிதர்களே, மகத்தான ஒரு மாதத்தை, கண்ணியம் பொருந்திய ஒரு மாதத்தை அனுப்பிவிட்டு இப்போது நாம் இந்த ஜும்மாவுக்காக வேண்டி ஹாதிராகி இருக்கிறோம். அந்த மாதம் அமல்களை கொண்டு செழிப்பாக்கிய மாதம், நம்மை எல்லாம் விழிக்கச் செய்த மாதம், தான தர்மங்களை கொடுக்க வைத்த மாதம், இமாஞ்சலாத்துகளோடு தொழ வைத்த மாதம், ஏழைய நபிலான வணக்கங்களில் ஈடுபடுத்திய மாதம், ஜகாத் என்ன சதகாக்களை கூட கொடுத்து ஏழைகளை மகிழ்வித்த மாதம். அந்த மாதம் நம்மையெல்லாம் ஆபிதுகளாக, வணக்கசாலிகளாக விட்டு சென்றிருக்கின்ற மாதம். அந்த மாதங்களில் நாம் மஸ்ஜிதுகள் எல்லாம் செழிப்பாக இருந்த ஒரு காலம், மஸ்ஜிதுகள் எல்லாம் நிரப்பமாக்கப்பட்ட ஒரு மாதம். நாமெல்லாம் பகல் பொழுது என்ன, இரா பொழுதிலும், நடுநிசி பொழுதிலும், அதிகாலை நேரங்களிலும் எல்லா கஷ்டங்களையும், எல்லா துன்பங்களையும், எல்லா துயரங்களையும் சுமந்து கொண்டு மஸ்ஜிதுகளுக்கு வந்து போன காலம். ஆனால் ரமலான் மறைந்து, நம்மை விட்டும் ரமலான் பிரிந்து ஒரு வாரம் இன்றைக்கு சரியாக இருக்கிறது. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னால் எப்படி மஸ்ஜிதுகள் செழிப்பாக இருந்ததோ, இப்போது பார்க்கின்ற பொழுது சப்புகள் எல்லாம் காலியாக்கப்பட்ட நிலைமைகளில், மஸ்ஜிதுகள் எல்லாம் பாழாக்கப்பட்ட நிலைமைகளில், சுபஹுடைய வக்துகள் எல்லாம் ஒரு சப், 2 சப்புகளோடு நிற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். சுபஹுடைய வக்த் முழு மஸ்ஜிதும் பல சப்புகளை கொண்டு நிரப்பமாக்கப்பட்ட ஒரு காலம். ஆனால் ரமலான் கழிந்த ஒரு வாரம் இல்லை, மஸ்ஜிதுகளை பார்க்கின்ற பொழுது, சுபஹுடைய வக்துகளை பார்க்கின்ற பொழுது 1.5 சப்புகளும் 2 சப்புகளுமாக இன்று மஸ்ஜிதுடைய சப்புகள் எல்லாம் பாழாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்தில் அனுப்பியது மேலான ஒரு நோக்கத்திற்காக, மேலான ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அதிலும் மேலான அம்சமான வழிபாடுகளை கொண்டு அனுப்பியிருக்கிறான். அந்த வழிபாடுகளில் மேலானது, மிக மிகவும் மேலானது தொழுகை என்ற வழிபாடு. அதிலும் சுபஹ் தொழுகை என்பது மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று அந்த சுபஹுடைய தொழுகையுடைய நேரங்கள், சுபஹுடைய வக்துகள் ரமலானில்
கல்லாவில்லாமல் தொழுத அந்த வக்துகள் இன்று கல்லாவாக்கப்பட்ட நிலைமைகளிலும் சுபஹ் தொழுகைக்கு மக்கள் மஸ்ஜிதுகளுக்கு வராமல் இருப்பதின் காரணமாகவும் இன்று அந்த சுபஹ் தொழுகையுடைய பெருமதிகள் தெரிந்தும் தெரியாதவர்களாகவும் நாம் இன்று நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, சுபஹுடைய வக்து என்பது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வக்து தக்ஸீமில் அர்ஸாக், அந்த சுபஹுடைய நேரம் உங்களுடைய ரிஸ்குகள் எல்லாம் பங்கு வைக்கப்படுகின்ற நேரம் என்றார்கள். நம்முடைய ரிஸ்குகள், நம்முடைய வாழ்வாதாரங்கள், நம்முடைய பொருளாதாரங்கள், நம்முடைய வியாபாரங்கள் இருக்கின்ற பரக்கத்துக்கள் எல்லாம் பங்கு வைக்கப்படுகின்ற ஒரு நேரம் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். யாரெல்லாம் சுபஹ் தொழுகை தொழுகிறார்களோ அவர்கள் பரக்கத்து பெற்றவர்களாக, அவர்கள் அல்லாஹ்விடம் விமோசனத்தை பெற்றவர்களாக, அவர்கள் அல்லாஹ்விடம் பல கைராத்துக்களை நலவுகளை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் சுபஹுடைய தொழுகையை விட்டு விடுகிறார்களோ, யாரெல்லாம் சுபஹ் தொழுகையை பேணாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சுபஹ் தொழுகையை தவறுதலாகவோ அல்லது வேண்டுமென்றோ அல்லது மறதியாகவோ விட்டு விடுகிறார்களோ அவர்கள் அன்றைய நாளில் முசீபத்தை சுமந்தவர்களாக, தனக்குத்தானே தீங்கிழைத்தவர்களாக, தன்னையே அழிக்கும் ஒரு காரியத்தை செய்தவர்களாக மாறுகிறார்கள் என்பதையும் நாம் விளங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுபஹுடைய வக்து என்பது அது பரக்கத்துக்குரிய வக்து, விமோசனத்துக்குரிய வக்து, நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரம், சகல நோய்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரம், சகல பிரச்சனைக்கும் காரணமான ஒரு நேரம். பொருளாதாரத்தில் வளர்ச்சி வேண்டுமா, பிள்ளை குட்டிகளில் பரக்கத்துக்கள் வேண்டுமா, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையற்ற வாழ்க்கை வேண்டுமா, அனைத்துக்கும் சுபஹ் தொழுகை பெருமொரு மருந்தாக, பெருமொரு காரணியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, சுபஹ் தொழுகை இந்த அளவுக்கு என்னால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஸ்கல ஸலாத்தி அலல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களுக்கு, நயவஞ்சகர்களுக்கு மிகவும் பாரமானது, மிகவும் கஷ்டமானது சுபஹ் தொழுகை இஷா தொழுகை என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு சுபஹ் தொழுகையை, இஷா தொழுகையை இமாம் ஜமாத்தை விட்டும் யாரெல்லாம் ஒதுங்குகிறார்களோ, இருக்குகிறார்களோ அவர்கள் முனாஃபிகீன்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நம்மை எல்லாம் எச்சரிக்கை செய்த ஒரு வக்தாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நம்முடைய காலத்தில் நாம் பார்த்தோம் எத்தனையோ சஹாபா தோழர்கள் தன்னுடைய காலால் நடந்து வர முடியாமல் ஊனமுள்ளவர்களாக இருந்தும் கூட 2 சஹாபாக்களின் தோள்களில் கையை போட்டவர்களாக, கால் 2ம் தலையில் இழுபட்டவாறு அவர்கள் மஸ்ஜிதுன் நபவிக்கு சுபஹ் தொழுகைக்காக வேண்டி வந்த காட்சியை நாம் பார்த்தோம் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார். மேலானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கால் 2ம் நடக்க முடியாத நிலைமை, காலால் நடந்து வர முடியாத நிலைமை, அப்படி இருந்தும் 2 சஹாபாக்களின் தோள்களில் 2 கையையும் போட்டவர்களாக ஊனமுள்ள சஹாபாக்கள்
தரையிலே காலை இழுத்து வந்து நபியோடு மஸ்ஜிது நபவியில் சுபஹ் தொழுகையை இமாம் ஜமாத்தாக தொழுத காட்சியை கண்டோம் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நம்முடைய கால்கள் எப்படி இருக்கிறது? ஊனமுற்றவர்களாக இருக்கிறோமா? கைகள் சக்தியாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? உடம்பில் சக்தியற்றவர்களாக இருக்கிறோமா? இல்லை சகோதரர்களே, நல்ல ஜவான்களாக, நல்ல திடகாத்திரம் உள்ளவர்களாக, நல்ல சக்தி வாய்ந்தவர்களாக, நல்ல வாய்ப்பும் வசதியும் உள்ளவர்களாக இருந்தும் கூட இன்று சுபஹ் தொழுகை மிஸ் பண்ணப்படுகிறது. சுபஹ் தொழுகையை விட்டு நாம் ஒதுங்கி இருக்கிறோம். சுபஹ் தொழுகை விட்டவர்களாக நம்முடைய நாளை நாம் ஆரம்பிக்கிறோம். சுபஹுடைய நேரத்தில் கணவனும் தூக்கம், மனைவியும் தூக்கம், பாப்பாவும் தூக்கம், உம்மாவும் தூக்கம், மாமியும் தூக்கம், மருமகனும் தூக்கம், மாமாவும் தூக்கம், மருமகனும் தூக்கம், பேரல் பேத்திகள் எல்லாம் தூக்கம். சுபஹுடைய நேரத்தில் சுபஹ் தொழுகை தொழாமல் வீடுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு, வீடுகள் எல்லாம் கதவுகள் தாளிடப்பட்டு, மேலானவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று சுபஹுடைய வக்துக்களை மக்களாகிய நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக முசீபத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுபஹ் இல்லாமல் பஜாருக்கு போகிறோமா? சுபஹ் இல்லாமல் கடையை திறக்கிறோமா? சுபஹ் இல்லாமல் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோமா? லாபம் என்பதை ஏறிட்டும் பார்க்க முடியாது. பரக்கத் என்பதை ஏறிட்டும் பார்க்க முடியாது. பரக்கத் வரும் என்பதை நினைத்தும் பார்க்க முடியாது. சுபஹ் இல்லாமல் தொழில்களில் ஈடுபடுவதனால், கடைகளை திறப்பதினால், வீடுகளை ஓபன் பண்ணுவதனால், நல்ல காரியங்களை செய்வதனால் அந்த சுபஹ் தொழுகை விட்டதற்காக முசீபத்தும் தரித்திரமும் பஞ்சமும் நாளுக்கு நாள் வந்து சேருமே தவிர நன்மைகளோ நலவுகளோ ஹைராத்துக்களோ வந்து சேராது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுபஹுடைய வக்த் என்பது மிகவும் பரக்கத்தான, நேர்த்தியான, மேன்மையான, கண்ணியமான ஒரு நேரம் சுபஹுடைய நேரம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட நேரம் சுபஹுடைய நேரம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட நேரம் சுபஹுடைய நேரம். சுபஹ் தொழுகைக்காக வேண்டி ஒவ்வொரு வருகின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். சுபஹை தொழுவித்துக் கொண்டிருக்கின்ற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ரக்காத் தான் தொழுதார்கள். இரண்டாவது ரக்காத்துக்கு எழுதியதுதான் தாமரம், அல்லது முதலாவது ரக்காத்தில் சுஜூதில் இருக்கின்ற பொழுது அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். மேலானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிட்டத்தட்ட 18 குத்துக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெஞ்சிலும் முதுகிலும் குத்தப்பட்டதா, இன்னொரு ரிவாயத்திலும் 9 குத்துகள் குத்தப்பட்டதாக இன்னொரு ரிவாயத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஆக பெரிய குத்து அடி வயிற்றில் குத்திய குத்தாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அவர்களுடைய குடல்கள் எல்லாம் வெளியிலே தெளிவடும் அளவுக்கு குத்தப்பட்டார்கள். சுபஹுடைய நேரத்தில் தொழுகை நடாத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னால் வந்து சுபஹ் தொழுகையை சம்பூர்ணப்படுத்துகின்றார்கள். சுபஹ் தொழுகையை தெரிவித்து விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் மயக்கத்திலே இருக்கிறார்கள். அவர்களுடைய மகனுடைய வீடு பக்கத்தில் இருந்தது. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே கொண்டு போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்தார்கள். வைத்ததும் பேச்சு வருவதில்லை, மூச்சு மட்டும் வருகிறது. அவர்கள் மயக்கம் தெளிவற்றவர்களாக இருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே,
இந்த நேரத்தில் சஹாபா தோழர்கள் மஷூரா செய்கிறார்கள், கலீஃபாவை எழுப்பதற்கு என்ன செய்யலாம்? பிதாயா வனிஹாயாவிலே இது பதிவாக இருக்கிறது. என்ன செய்யலாம்? ஒரு சஹாபி மஷூரா செய்கிறார். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விருப்பமானது தொழுகை. அவர்களுக்கு விருப்பமானது தொழுகை. தொழுகை விஷயத்தில் அவர்கள் அலட்சியம் செய்ய மாட்டார்கள். தொழுகை என்றால் அவருடைய உயிரை போன்று மதித்தார்கள், நினைத்தார்கள். எனவே நாம் தொழுகையை ஞாபகம் செய்வோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மயக்கம் தெளிந்து அவர்கள் உணர்வு பெறுவார்கள் என்று மசூரா செய்ய எல்லோருமாக சேர்ந்து அத்தனை சஹாபா தோழர்களும் அஸ்ஸலா யா அமீரல் முஃமினீன், அஸ்ஸலா யா அமீரல் முஃமினீன் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கம் தெளிவுற்றவர்களாக அவர்கள் கண்ணை திறந்தார்கள். சொன்னார்கள், என்னை உட்கார வையுங்கள். முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? மயக்கம் தெளிந்ததும் எழுந்து உட்கார்ந்தார்கள். முதலாவது கேட்ட கேள்வி, என்னை யார் குத்தியது? என்னை யார் கொலை செய்தது? டாக்டர் ஒன்றை கொண்டு வந்தீங்களா? டாக்டருக்கு சொன்னீங்களா? மேலான சகோதரர்களே, பெரியார்களே, கேட்டது அது அல்ல, சொன்னது அது அல்ல. என்ன தெரியுமா கேட்டார்கள்? மனிதர்கள் சுபஹ் தொழுகை தொழுது விட்டார்களா என்பதை கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அம்ர் இப்னு மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஏ ஹலீஃபா அவர்களே, சுபஹ் தொழுகையை அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பூர்த்தி செய்து விட்டார்கள். அமீருல் முஃமினீன், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சுபஹ் தொழுகை மக்கள் இமாம் ஜமாத்தோடு தொழுது விட்டார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இரத்தம் கொட்டுகிறது, உடல்கள் எல்லாம் வெளியிலே பாய்ந்திருக்கிறது. இந்த நேரத்திலும் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அஸ்ஸலல்லாஹ், மக்கள் சுபஹ் தொழுகை தொழுதுவிட்டார்களா? எவ்வளவு சுபஹ் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பின்னால அவர்களுக்கு பால் கொடுக்கப்பட்டது அல்லது ஈட்டம் கனி சாறு கொடுக்கப்பட்டது. அதை வாயினால் ஊட்டினோர் சஹாபாக்கள் கூறுகிறார்கள், ஈட்டம் கனி சாறை அல்லது பாலை அவர்களுக்கு அருந்த கொடுத்தோம். அவர்கள் குடித்த பால் அல்லது ஈட்டம் கனி சாறு அவருடைய அடி வைத்தினால் வந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சில சஹாபாக்கள் கூறுகிறார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, பின்னால் அவர்கள் தண்ணீரை கேட்கிறார்கள். தண்ணீரை கேட்கிறார்கள். சஹாபாக்கள் நினைத்தார்கள், வருத்தம் கஷ்டம் தாகமாக இருக்கும் என்று தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார்கள். எடுத்த தண்ணீரை கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வுது செய்தார்கள். வுது செய்து அந்த கட்டத்திலும் சுபஹ் தொழுகையை நிறைவேற்றினார். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார், கேட்பதற்கு லேசாக, சொல்வதற்கும் லேசாக இருக்கிறது. தொழுகையில், அதுவும் சுபஹ் தொழுகையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்ட நிலைமைகளிலும் அந்த தொழுகையிலே முக்கியத்துவத்தை எப்படி பேணி பாதுகாத்தார்கள். சொன்னார்கள், லா ஹவ்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலாஹ், லா ஹவ்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலாஹ். யார் தொழுகை விடுகிறாரோ அவருக்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு பங்கும் கிடையாது என்றார்கள். சொல்லக்கூடிய நேரம் குத்தப்பட்ட நேரம், சொல்லக்கூடிய நேரம் வருத்தத்தில் இருக்கின்ற நேரம், அதுவும் சுபஹுடைய நேரம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நாம் எத்தனை பேர்கள் சுபஹ் தொழுகை கலாவாக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட எதிர்பார்த்து எத்தனையோ மஸ்ஜிதுகள், இன்று எத்தனையோ மஸ்ஜிதுகள் எதிர்பார்த்த அளவுக்கு நோன்பு கழிந்து ஒரு வாரம் போயிருக்கிறது. சுபஹ் தொழுகைக்கு ஒரு சப்புகளோடு 2 சப்புகளோடு மக்கள் இருப்பதை பார்க்கிறோம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நாளைய தினம் தொடக்கம் எங்களுக்கு சுபஹ் தொழுகை மிஸ் ஆகுதா? சுபஹ் தொழுகைக்கு எழும்பாமல் போகிறதா? சுபஹ் தொழுகை
வருவதற்கு சோம்பேறித்தனம் வருகிறதா? இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தை எடுத்து பாடமாக்கிக் கொள்ளுங்கள், உள்ளத்திலே வையுங்கள். உள்ளத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹ் தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை உணர்ந்தாவது நாளைய தொடக்கமாவது எப்படி இந்த கிரௌட் வந்தது போல, ஜும்மாவுக்கு வந்தது போல, ரமலானில் வந்தது போல அனைத்து ஒரு ஜமாத்தார்களும் சுபஹுடைய வக்துக்கு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டு கண்களும் தெரியாத சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன் அவர்கள் ஒரு நேரம் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய இரண்டு கண்ணும் தெரியுதல்ல, எனக்கு லுஹருக்கு வரலாம், அசருக்கு வரலாம், மக்ரிப் இஷாவுக்கு வரலாம், நான் வுது செய்து கொண்டு வீட்டில் வெளியிலே இருக்கிறேன் என்று யாராவது கொண்டு வந்து தப்பில் சேர்த்து விடுவார்கள். ஆனால் சுபஹுடைய நேரம் கடும் இருட்டான நேரம், கடும் இருட்டான நேரம், யா ரசூலல்லாஹ், எனக்கு சுபஹ் தொழுகையை வீட்டில் சொல்வதற்கு அனுமதி தாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமே, ஹல் தஸ்மஉ நிதா அல் முஅzzin, ஹல் தஸ்மஉ நிதா அல் முஅzzin, ஏ அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமே, முஅzzினாருடைய பாங்கோசை உங்களுடைய காதுக்கு கேட்கிறதா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ் என்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரெண்டு கண்ணும் தெரியாத சஹாபி. இதன் ஏ அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமே, இதன் அப்படி என்றால் லா அஜிது லக ருக்ஸா, லா அஜிது லக ருக்ஸா, உங்களுக்கு எந்த சந்தர்ப்பமும் தரையிலாது. உங்களுக்கு அதானுடைய சத்தம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லுகின்ற சத்தம் காதுக்கு கேட்கிறதா? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமே, உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்ல, நீங்க சுபஹ் தொழுகைக்கு இமாம் ஜமாத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்றார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, மார்க்கத்தில் இடம் இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா தோழர்கள் மிகவும் விசேஷமான சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அவருடைய சில விஷயமா அல்லாஹ் சூரா அபஸால 10 ஆயத்துக்களை இறக்கினார். அபஸவல்லா அன்ஜாஅல் அக்மா வமா யுதீக லஅல்லஹு யஸக்கா அவ் யஸக்கல் ஃபதன்ஃபஅு திக்ரா அம்மா மன் இஸ்தவா ஃபஅன்தஹு தஃதா வமா அலைக அல்லா யஸக்கா வஅம்மா மன் ஜாஅக யஸ்ஆ فهو يخشى أنت المتلقى. இந்த 10 ஆயத்தையும் அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சில சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்துக்கள். அவருடைய விஷயத்தில் குர்ஆன் வசனங்கள் இலக்கப்பட்ட போதும் இருந்தும் கூட சுபஹ் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு வந்து தொழும்படி ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள் என்றால் சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய கண் பார்வைகள் உள்ள நாம் எப்படி இந்த சுபஹ் தொழுகைக்கும் ஏனைய வக்துகளுக்கும் ஓடோடி வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, எங்களை யாராவது குருடானவர்கள் இருக்கிறார்களா? செவிடானவர்கள் இருக்கிறார்களா? ஊனமுள்ளவர்கள் இருக்கிறார்களா? சொத்துள்ளவர்கள் இருக்கிறார்களா? மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மஸ்ஜித் என்ன, 2 மஸ்ஜித் என்ன, 3 மஸ்ஜித் என்ன, எத்தனையோ மஸ்ஜிதுகளுடைய அதான் சத்தம் அப்பலா துகைரும் மினன் நௌம், அப்பலா துகைரும் மினன் நௌம் என்று எத்தனை மஸ்ஜிதுகளுடைய சத்தம் எங்களுடைய காதுகளுக்கு கேட்கிறது. எத்தனை வீடுகளுடைய அனைத்து ஜன்னல் வழியாக
ஏனைய மக்களை பற்றி சொல்ல போனால் இன்னும் நேரம் கிடைத்தால் எனவே அழகான சகோதரர்களை பெரியார்களே பிரதான பெற்ற பயிற்சியை கொண்டு அடைந்த தக்குவாவை கொண்டு தக்குவாவை இல்லாமல் ஆக்கிக் கொள்ளாமல் அடைந்த பயிற்சிகளை தமிழ் மொழியாக ஆக்கிவிடாமல் ஜீரோ ஆக்கிவிடாமல் நோக்கிலே எந்த அவர்களில் ஹீரோ ஆகிவிடுவோம் எந்த அவர்களில் ஹீரோ ஆகிவிடுவோம் அதே நிலைமையில் நம்முடைய அவர்களை கூட்டிக் கொண்டு தொழுகை விஷயத்தில் மேலாளர்களாக இருந்து தகவல்களாக மாறி மேலாளர்கள் அவருடைய நல்லே மேலான ஜெனத்து புரிதத்தை அடைய நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யாதான காலம் மன்னிப்பாயாக, குற்ற குறைகளை மறைப்பாயாக. நம்முடைய தொழுகைகளில் மிக சிறந்த தொழுகையான சுபோடைய வார்த்தை மிஸ் பண்ணாமல் வேறு பாதுகாப்புகளை தௌஃபீக் செய்வாயாக. என்னென்ன வகுப்புகளை என்னென்ன வரக்கத்துக்களை நீ வைத்திருக்கிறாயோ அனைத்து வரக்கத்துக்களையும் வகுப்புகளையும் அந்த தொழுகை மூலமாக தருவதோடு நிம்மதி சந்தோஷம் சாந்தி அனைத்தையும் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் தந்தருவாயாக. ஒரு உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிம் நாடுகளை தாக்குதல் தொல்லைகளுக்கு பாதுகாப்பாயாக. எல்லா முஸ்லிம் நாடுகளையும் பாதுகாப்பாயாக. எல்லா முஸ்லிம் நாடுகளில் இருக்கின்ற மஸ்ஜிதுகளையும் பாதுகாப்பாயாக. யூதர்கள் நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் மஜூசியரின் சூழ்ச்சிகளை அழித்து ஒழித்து விடுவாயாக. அவருடைய பாதங்களை கட்டுமானதாக ஆக்கியிருப்பாயாக. அவருடைய பாதங்களை சத்தியத்தில் ஆக்கியிருப்பாயாக. அவருடைய ஆயுதங்களை சக்தி இழந்ததாக ஆக்கியிருப்பாயாக. முஸ்லிம்கள் உடைமைகளையும் மஸ்ஜிதுகளையும் நீ பாதுகாப்பாயாக. வெவ்வேறு அன்பானை அடைந்த தக்குவாவை மௌத் வரைக்கும் அடைய தௌஃபீக் செய்வாயாக. மௌத்தான பொழுது அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவோடு நம்முடைய உயிர்க்குரிய தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي ونفسي أوصيكم بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب عليم وتدخلون في جنات النعيم المقيم. فقد قال الله تعالى في كتابه العزيز والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. أقول قولي هذا أستغفر الله لكم ولجميع المسلمين أجمعين فاستغفروه إنه غفور رحيم. اللهم صل وسلم على رسول سيدنا محمد وعلى آل سيدنا محمد. الحمد لله الذي حمدا كثيرا كما
والبعيد كلها متردد القرآن الجليل كالآية المشهور ويهدي